Romans 10th chapter 14. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 14வது வசனம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பவுல் இந்த இடத்துல இந்த காரியத்தை கீழிருந்து மேலாக கொண்டு போகிறார். பிரசங்கிக்கிறவன் இருந்தால்தான் கேள்விப்படுதல் இருக்கும். கேள்விப்படும் பொழுதுதான் விசுவாசம் வரும். அப்பொழுது அவரை தொழுது கொள்ளுவார்கள். 14th verse, how then shall they call on him in whom they have not believed, and how shall they believe in him of whom they have not heard, and how shall they hear without a preacher? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இந்த வேத புத்தகத்தில் சுவிசேஷம் என்கிற பதத்தை ஏறக்குறைய 90 இடங்களில் நாம் வாசிக்கிறோம். In the Bible, we see the name, the gospel, in 90 places. சுவிசேஷம் என்கிற அந்த பதத்தை 90 இடங்களில் பார்க்கிறோம். இந்த காஸ்பல் தான் இவாஞ்சலியன் என்ற மறுரூபமாக்கப்பட்டு அங்கு அவ்விதமாக கிரேக்க மொழியில் குட் நியூஸ், நற்செய்தி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக எவாஞ்சலிசோ அப்படிங்கிறது டு பிரிங் ஆர் அனௌன்ஸ் த குட் நியூஸ். இந்த நற்செய்தியை எடுத்து செல்லுவது, பிரசங்கிப்பது என்ற காரியத்தை 54 இடங்களில் நாம் பார்க்கிறோம். Why I am telling this? இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, how important it is. பொதுவாக ஆங்கிலத்திலும் கேட்கிறவர்கள் இருக்கிறதுனால நான் ஆங்கிலத்திலும் பேச வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த சுவிசேஷம் என்கிற காரியமானது, இந்த ரெண்டுமே ஏஞ்சலோஸ், மெசஞ்சர் என்கிற இந்த பதத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு காரியம். அதாவது கிரேக்கத்தில் எவஞ்சலோஸ் என்று சொல்லும்படியான ஒரு காரியம். இந்த நற்செய்தி என்பது, இதையே நாம் பார்க்கும் பொழுது எவாஞ்சலிசோமாய் அப்படின்னு சொல்லி அந்த நடு பகுதியில் பார்க்கும் பொழுது, டு ஸ்பீக் ஆஸ் மெசஞ்சர் ஆஃப் கிளாட்னஸ் டு ப்ரொக்ளைம் குட் நியூஸ், நற்செய்தியை, இந்த மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியை பேசுகிறவர்கள். இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாகத்தான் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:16 இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை குறித்து நான் பிரசங்கித்து வந்த மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. For though I preach the gospel, I have nothing to glory of, for necessity is laid upon me.
Oh unto me if I preach not the gospel. இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஏன் பவுல் விதமாக சொல்றார்? என்ன கேட்டால் இதனுடைய முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் த காஸ்பல், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய அதிமுக்கியமான கடமை. எவ்ரி கிறிஸ்டியன் has got obligation to pronounce in the same way. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பவுலை போல சொல்லும்படியான கடமைப்பட்டவனாக இருக்கிறான். If you fail in this, you fail in the obligation God has given you. நீ இதில் தவறும் பொழுது தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற கடமையில் நீ தவறுகிறாய். பவுல் சொல்றார், இதை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஓ unto me if I don't preach the gospel. ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி உணர்ந்தா இந்த உலகம் இவ்விதமாக இருக்க முடியாது இல்லைங்களா? If every believer feels the same way, the world will never be of this sort. What is gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? இட்ஸ் a good news, நற்செய்தி. To a fallen world, ஒரு விழுந்து போன உலகத்துக்கு. To a wretched sinner, ஒரு நிர்பந்தமான பாவிக்கு. Wandering in the world without any aim, உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல் வாழுகிற ஒரு மனிதன். No hope, நம்பிக்கை இல்லை. No hope in the world and no hope in the coming world. இந்த உலகத்திலும் நம்பிக்கை இல்லை, வருகிற உலகத்திலும் நம்பிக்கை இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, God's wrath is upon him. தேவனுடைய கோபம் அவன் தலை மேலே நிலை நிற்கிறது. To such a sinner, விதமான ஒரு பாவிக்கு, there is a good news, ஒரு நற்செய்தி. To redeem him, அவனை மீட்கும்படியாக. To redeem him from the wretched world, இந்த நிர்பந்தமான உலகத்தில் அவனை மீட்கும்படியாக. To redeem him from the bondage of sin, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக. To redeem him from a world of wretchedness, ஒரு நிர்பந்தமான உலகத்திலிருந்து மீட்கும்படியாக. To live a life of purpose, ஒரு நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. Deliverance from sin, பாவத்திலிருந்து விடுதலை. A life of purpose, ஒரு ஜீவ நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. A life of joy and peace, ஒரு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை. How is it all be accomplished? இவைகளெல்லாம் எப்படி நிறைவேற்றப்படுகிறது? Yes, the very God himself humbled. இந்த மகா பெரிய தேவன் தன்னை தாழ்த்தினார். He humbled himself as a slave. இந்த உலகத்தில் அடிமையாய் தாழ்த்தினார். Yes, he came to the world to die in taking place of a sinner. ஒரு பாவியின் இடத்தை அவர்தாம் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் சிலுவையில் மரித்தார். Because of his sacrifice, அவருடைய பலிய நிமித்தமாக, because of his death, அவருடைய மரணத்தின் நிமித்தமாக, because of the shed blood by him, அவரால் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் நிமித்தமாக, a sinner could have a life of great deliverance, ஒரு உண்மையான விடுதலையின் வாழ்க்கை. So we have no time to explain the whole purpose of salvation. ஒரு ரட்சிப்பினுடைய முழு நோக்கத்தை நாம் செயல்படுத்தும்படியாக நமக்கு நேரம் இல்லை. But there is a YouTube, what is salvation, I have put. I remember a brother has written as how he was helped by that YouTube, that அந்த ஒரு சகோதரன் ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதை கேட்ட ஒரு சகோதரன் அதிகமாய் பிரயோஜனப்பட்டதை குறித்து என்னிடத்தில் சாட்சி கொடுத்தது. ஐ ரிமெம்பர் இட் லாங் பேக், ரொம்ப நாளைக்கு முன்னால் நினைவு கூறுகிறேன். ஸோ யூ குட் சர்ச் ஃபார் இட் இஃப் யூ வாண்ட் டு நோ தட். அதை தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் அதை ஆராய்ந்து தெரிந்து பார்க்கலாம். ஸோ salvation is something, a thing which revolutionized a man and his heart and his life.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அவனுடைய இருதயத்தில், அவனுடைய வாழ்க்கை ஒரு மகா பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறதுங்க. இஸ் கம்ப்ளீட்லி ரெவல்யூஷனைஸ். அவன் முற்றிலும் மாற்றப்படுகிறான். தட் இஸ் த பவர் ஆஃப் சால்வேஷன். அதுதான் ரட்சிப்பின் வல்லமை. So every person who is redeemed by God by this gospel is a person who is really a person who is a power in this world. ஆகவே இந்த சுவிசேஷத்தினாலே கேட்டு மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஒரு வல்லமை என்றே நான் சொல்லக்கூடும். If you don't live a life of power of God in your life, உடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையின் வாழ்க்கை நீ வாழவில்லை என்றால், I tell you dear friends, something drastically wrong in your life. உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பயங்கரமான ஒரு தவறு இருக்கிறது என்று அர்த்தம். Everyday life it should show forth the power of the gospel in your life. Other than that, it is completely a wrong route through which you are traveling, I believe. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷமானது உன்னை முற்றிலுமாக மாற்றி வழிநடத்தக்கூடிய ஒரு காரியத்தில் நீ செல்லவென்றால், உடைய வாழ்க்கையில் தவறான பாதையில் என்னை ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதாக அர்த்தம் என்று நாம் சொல்ல முடியும். 1 Peter 2nd chapter 9 and 10 what the Bible says. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9-10 வசனங்களில், I just come from the bottom of 14th verse. 14வது வசனத்தில் கீழே இருந்து நான் மேலே போகிறேங்க. 9th verse 1 Peter 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். You are a chosen generation, a royal priesthood, an holy nation, a peculiar people, that he should show forth the praises of him who hath called you out of darkness into his marvelous light. Marvelous light. மிக உன்னதமான ஒரு வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்த மனிதன். Think of a man who is wandering in the darkness. இருளில் முழுகி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை எண்ணி பாருங்க. An utter darkness. முழுக்க இருள். Suppose if there is no light at all, a glimpse of even a ray of light is not here. ஒருவேளை இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒளியினுடைய சின்ன ஒரு விளிம்பு கூட இல்லைன்னா, it's very difficult even for you to find out the exit. வெளியே போகிற அந்த வழியை கூட உன்னால் பார்க்கறது கஷ்டம். Probably you may go through that by the way by which you have learned how where the exit is. அந்த வழி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுனால நீ எங்கே போகலாம் மொழி. other than that it's difficult. இல்லைன்னா முடியாது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அந்தகாரத்தின் என்று, every person who doesn't know God is a person who is wandering in utter darkness. தேவனை அறியாத ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர், God has brought him to this marvelous light. That is salvation. இதுதாங்க ரட்சிப்பு. Suppose if you walk in the light, வெளிச்சத்தில் நடப்பாயானால், you know what is there in front of you. உனக்கு முன்பாக என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். You will avoid the danger. அபாயத்தை நீ தவிர்ப்ப. Otherwise if you move about in darkness, இல்லைன்னா இருளில் நீ அங்கங்கே போயிட்டு இருக்கும்போது, you don't know what is the next step. அடுத்த அடி உனக்கு என்னன்னே தெரியாது. Is it a pit? ஒரு குழியா? Is it something that you will hit with? அங்கே மோதும்படியான காரியமா? Dear friend, I tell you, if you are a child of God, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தா, you are a child of light, walk in the light. நீ வெளிச்சத்தில் நடக்கிற தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளை. If you are not a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாக இல்லைன்னா, you are a person wanderer in the darkness. இருளில் மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு நபராகவே நீ காணப்படுகிறாய். So what is the real purpose for which you are redeemed? எதற்காக மீட்கப்பட்டிருக்கிறாய்?
that you should show forth the praises of him. அவருடைய துதியை காட்டும்படியாக. Dear people, I tell you, a person who lives to a substandard of Christian gospel, I tell you something, you are wrong, I tell you. You are not knowing that you think that you are very good in a Christian standing, but I tell you something wrong in your understanding of the gospel. சுவிசேஷத்தை நீ நல்லா அறிஞ்சிருக்கன்னு நினைக்கிற, பட் ஏதோ உன் வாழ்க்கையில் தவறு சரியில்லை. 10th verse 10வது வசனத்தில், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, which in time past were not a people, இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். In time past were not a people. முன்ன நீங்க இல்லை, ஆனால் இப்போ அவருடைய ஜனங்கள். You are the people of God to bring forth the glory of gospel. சுவிசேஷத்தினுடைய வல்லமையை வெளிக்காட்டும்படியாக. Dear people, why the churches are laboring so much to bring the gospel to the outside world? இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக ஏன் சபை காணப்படுகிறது? Dear people, I tell you, very few churches are there who are really preaching the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சபைகள் இந்த உலகத்தில் இன்னைக்கு ரொம்ப விரல் விட்டு எண்ணலாம். So-called churches, even which are boasting themselves as though they are flourishing, நாங்கள் ரொம்ப திரளாய் பெருகி வருகிறோம் என்று சொல்லுகிற சபைகள், those who think that they are doing quite a lot of Christian work, கிறிஸ்தவ ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லுகிற மக்கள், so many churches, especially so many almost all the Pentecostal churches, பெந்தகோஸ்து சபைகள், they don't preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது இல்லைங்க. They don't preach the gospel. So what they do preach? என்ன பிரசங்கம் பண்றாங்க? They preach prosperity. செழிப்பை பிரசங்கிக்கிறார்கள். They preach so many promises which are being misused from the Bible to comfort, to so-called comforting them for the people. மக்களை ஆறுதல் படுத்துகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை தவறாய் பிரயோகிக்கிற போதனா முறை. So many churches, if you go, they don't say what is the gospel. சுவிசேஷம் என்ன என்பதை சொல்லுவதில்லை. They don't show that we need to be reconciled with God. தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லுகிறதில்லை. They don't say that you are a sinner. நீ ஒரு பாவிங்கிறத அவங்க சொல்லுறதே கிடையாது. They don't expose the sinfulness of man. மனிதனுடைய பாவத்தை அவங்க வெளிப்படுத்துறதே கிடையாதுங்க. They preach another gospel. That is not so. We can't even say another gospel. இன்னொரு சுவிசேஷன் கூட அதை சொல்ல முடியாது. So it is not a gospel. அது சுவிசேஷமே இல்லை. That is not the Christian work. கிறிஸ்தவ ஊழியமும் அதில். It's not a Christian ministry அதுவும் இல்லை. Many churches, many programs in the TV and all, they preach another gospel which is not really gospel. வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். Galatians 1st chapter 6th verse, and Paul warns, கலாத்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பவுல் இதை குறித்து எச்சரிக்கிறார். He warns people, எச்சரிக்கிறார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். I marvel that ye are as so soon removed from him that called you into the grace of Christ
and to another gospel. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறில்லை. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். திரும்பவும் சொல்ல 9வதுல முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். 10 சொல்றார், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. How you could turn to another gospel? Dear people, so called in the whole night prayer and all. One preacher I just saw in the யூடியூப்ல பார்த்தேன், 286 ஆசீர்வாத ஜபம், 286வது ஆசீர்வாத ஜபம், 286 blessing prayer. It's a hell bound so called another gospel. Dear people, so many churches is all the instruments of the devil. பிசாசனுடைய கைக்கூலியாக இருக்கிறவர்கள். ஐம் சாரி டு சே தட், நான் சொல்ல வருத்தப்படுறேன். தே ஆர் நாட் சர்ச்சஸ், சபைகள் இல்லை, டென் ஆஃப் தீவ்ஸ், கள்ளர் குகை. ஐம் வெரி சாரி டு சே, பிகாஸ் தே டோன்ட் எக்ஸ்போஸ் த சின் ஆஃப் அ பர்சன். ஒரு பாவியன் பாவத்தை காமிக்கிறதில்ல, ரட்சிப்பின் வழியை காமிக்கிறதில்ல. தே டோன்ட் ஷோ த வே ஆஃப் சால்வேஷன் அன்லெஸ் பிகாஸ் ஹி இஸ் நாட் ஷோட் அஸ் அ சின்னர். ஒரு பாவியாக அவனை காட்டாததுனால he doesn't realize the need of a savior. ஒரு ரட்சகர் அவன் தேடி போறதே இல்லைங்க. They assume that every Christian is a believer. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசி என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு போதிக்கிறார்கள். God will bless you, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you with children, with money, with house, with car. பிள்ளைகள், இன்னும் பணம், பொருள், காரு, வீடு. Is it all the gospels? அது சுவிசேஷமா? இல்லைங்க. That is not the gospel. Dear people, they are the false preachers. கள்ள உபதேசம் பண்றவங்க. I tell you, many people are not really recognized, not able to recognize them. அவர்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. Those churches are not churches, a den of thieves. அவைகள் சபைகள் அல்ல, கள்ளர் குகை. அதனால they are being carried on with the same thought that they will go to heaven and they are the people of God. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், பரலோகத்துக்கு போவாங்க. Even many churches, they don't think that there is no need for to think of eternity. நித்தியத்தை குறித்து கவலைப்படுற காரியமால் அல்ல. Oh, unto such preachers. அவதமான. But the sad thing is, in every city, ஒவ்வொரு பட்டணத்தில், how many churches, எத்தனை churches, how many people are thronging, thousands of people are thronging, அந்த கோயிலுக்கு, அந்த சபைகளுக்கு போகிறாங்க. But dear people, what is the gospel? சுவிசேஷம் என்பது என்ன? St. Paul says in Romans, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் என்ன சொல்கிறாரு? ரோமருக்கு எழுதின நிருபத்தில், Romans 1st chapter 16th verse, ரோமர் 1:16 சொல்றார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God unto salvation to everyone that believeth. To the Jew first and also to the Greek. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரும் விசுவாசிக்கிறவன் அவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. Is God's power to lead him unto salvation.
So great a salvation. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. Yes, the very Son of God came down. இவ்வளோ இந்த தெய்வ குமாரனை இந்த உலகத்தில் வந்தார். He shed his very precious blood. தன்னுடைய விலையேறப்பட்டதை சந்தினார். It cost his very own life. இந்த அவருடைய சொந்த ஜீவனையே கிரயமாக கொடுத்தார். I am not ashamed of the gospel of Christ. சுவிசேஷத்தின் சுவிசேஷத்தில் நான் வெட்கப்படேன். I will never be ashamed. It is the power of God. தேவனுடைய வல்லமை. Dear people, when the power of God catches hold of a person, is transformed in his heart. இருதயத்தில் மாற்றப்படுகிறான். Every person is bound by sin and sinful nature. பாவத்தினாலும் பாவத்தன்மையினாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவன் தாமே அடிமைப்பட்டவனாய் வாழுகிறான். Why there are strifes? ஏன் இன்றைக்கு அநேக சபைகளில் குழப்பங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், so many things, so called churches. I told you they are den of thieves. கள்ளர் குகையாக பாணப்படுகிறீர்கள். ஏன்னு கேட்டா அவங்களுடைய காரியங்களை பாருங்க. ஜேம்ஸ் 3rd chapter. இதெல்லாம் அங்கே என்ன நடக்கிறதுனா, what are all the things that are happening among Christians? You see, 14th verse onwards. உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் ரிவெஞ்ச் ஆஃப் பிட்டர்னஸ் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். டோன்ட் லை டு த ட்ரூத். டு யூ ஹேவ் எ ஹார்ட் ஆஃப் பிட்டர்னஸ் அண்ட் ஆங்கர்? இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது பெர்டைனிங் டு த வேர்ல்ட், ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்தக்குரியதும் வைராக்கியம், விரோதம், கலகம், துர்ச்செய்கைகள். How many Christians they call themselves Christians but the heart is not transformed? இருதயம் எத்தனை பேர் கிறிஸ்தவன் சொல்கிறாங்க, இருதயம் மாற்றப்படவில்லை. செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். ஆனால் தேவன், when the gospel changes the life of a person, சுவிசேஷமானது ஒரு வாழ்க்கையை மாற்றும் பொழுது அங்கே என்ன 17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி, பட்சபாதமில்லாத மாயமற்றதான சமாதானத்துக்குரிய காரியங்கள். Is your heart a battle for sinful desires and things? உன்னுடைய இருதயம் மாம்சத்துக்குரிய பாவத்துக்குரிய காரியங்களுக்குரிய கலக தலமாக இருக்கிறதா? Is your heart is the one where God dwells? தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாய் காணப்படுகிறதா? Yes. When you are saved, நீ ரட்சிக்கப்படும் பொழுது, is the seat of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடம். He speaks to you through the word of God. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். I don't think that I come and preach because what I think. நான் இங்கே பிரசங்கிக்கிறத நான் நினைக்கிறத பேசுகிறேன். What the Spirit of God who is dwelling in me speaks to me, I come and preach. எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன எனக்கு போதிக்கிறாரோ அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். What he has done in my life, what he is doing in my life, I preach the same thing. அவனுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை, செய்து கொண்டிருக்கிற காரியங்களை தாங்க போதிக்கிறேன். It is not a myth. கட்டுக்கதை அல்ல. The power of God unto salvation. அதான் சொல்றார் பவுல். இதை குறித்து நான் வெட்கப்படேன். Why should be ashamed? Every church is bound to preach the gospel. ஒவ்வொரு சபையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கடமைப்பட்டிருக்கிறது. Oh, unto me if I don't preach the gospel. Every person who is saved should have the same conviction and burden in his heart. Oh, unto me if I don't preach this gospel to my neighbor, to my family people. என்னுடைய செயலாகத்தான் என்னுடைய சொந்த ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. that is the only hope for this world. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அதுதானே. Why missionaries came and labored here? ஏன் மிஷினரிகள் இங்கே உழைச்சாங்க? How many missionaries they came and they were starving for food. ஆகாரத்துக்கு இல்லாமல்
பட்டினி கிடந்து எத்தனை with the wife and children, மனைவி பிள்ளைகளோட வந்து what a sacrifice they did. என்ன தியாகம். Take William Carey ponder how many missionaries, many of the missionaries actually we don't know even they lived in a remote area where they preached the gospel and died. Their own children, they didn't have the comfort of western world. மேற்கத்திய ஊடனுடைய அந்த நாட்டினுடைய அந்த ஆறுதல் அந்த சௌகரியமெல்லாம் இழந்து போய் தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த நாட்டில் எல்லாம் வெயிலிலும் மலைகளிலும் இருந்து கொண்டு சுவிசேஷத்தை கிராமத்து மக்களுக்கும் எவ்வளவோ பாடுபட்டு கொண்டிருந்த மக்களுக்கு அந்த மக்களைப் போல வாழ்ந்து மரித்தாங்கங்க. ஐ ஹர்ட் சேந்தமங்கலம், ஆக்சுவலி ஐ வாஸ் பாசிங் த்ரூ சேந்தமங்கலம் வெரி ரீசென்ட்லி. சேந்தமங்கலம் வழியாக சமீபத்தில் நான் கடந்து போனேன். ஐ ரிமெம்பர் த மிஷினரிகளை நான் நினச்சேன். சம் ஆஃப் த மிஷினரிஸ் தி ட்ராவல்ட் இன் த புல்லக் கார்ட். அந்த மாட்டு வண்டியில் போயிட்டு அங்கே சரியான பாதையில் நோ ரோட், they have to stay in the village. கிராமத்தில் தங்க வேண்டியதாக இருந்தது. சம்டைம்ஸ் they stayed in the cow shed. மாட்டு கொட்டையில் சந்தித்த you know how much of mosquitoes, எவ்வளோ கொசு. Sometimes with the children, பிள்ளைகளோடு கூட they would have lived in their own western lands. அவங்களுடைய மேற்கத்திய நாடுகளில் சௌகரியமாக தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து வாழக்க வேண்டியவர்கள். why such sacrifice? ஏன் அவ்வளோ தியாகம்? many Christians are to be ashamed. எனக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வெட்கப்படணுங்க. you have to be ashamed, I tell you dear friend. நீ வெட்கப்படணும். because you don't understand if you are a saved person what an obligation that you have got to carry the gospel to others. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற காரியத்தில் நீ எவ்வளவு கடமைப்பட்டவன் என்று அறியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற. யூ சீக் த கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஓன் ஃபேமிலி. நீ குடும்பத்தினுடைய சௌகரியங்களை தேட அறிந்திருக்கிற. யூ ஹேவ் நோ சாக்ரிஃபைஸ். தியாகம் இல்லை. I tell you, Christian life is not the one without sacrifice. கிறிஸ்தவ வாழ்க்கை தியாகம் இல்லாமல் இல்லைங்க. Some other people, there are other extremes. மற்ற எல்லையில் இருக்கிற people talk lot of doctrines. அதிகமான doctrine சொல்லிட்டு hell, I tell you. Not even being saved, some of them I am afraid. சிலர் ரட்சிக்கப்படல நான் நம்புகிறேன். Doctrine, what is the doctrine? Unless it is applied in your life. சத்தியம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலைனால என்ன பிரயோஜனம்? What is the use of talking lot of doctrines and books and this and that? Hell with that. சும்மா புஸ்தகம் அது இதுன்னுட்டு நிறைய சத்தியம் பேசிட்டு உன்னை போல இருக்கிறதுனால தான் நிறைய பேர் they are not able to really understand the heart of God. You the hypocrites. மாயமா கால நீர். உன்ன மாதிரி இருக்கிறதுனால தாங்க சுவிசேஷத்தை நிறைய பேர் தெரிந்து கொள்ள முடியறதில்ல. யூ திங்க் தட் யூ ஆர் எ பெட்டர் கிறிஸ்டியன். நான் நல்ல கிறிஸ்தவன். I tell you, God, you have to answer God. I tell you, you have to answer God. நீ தேவனுக்கு பதிலளிக்கணும். Don't think that all will just fly in the air. வானத்தில் அப்படியே பறந்திருக்குன்னு நினைக்காத. You don't understand the responsibility of the carrying the gospel, and you don't have a heart of compassion of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரக்கமுள்ள மனது உங்கள்கிட்ட இல்லை. அந்த சிந்தை உனக்கு இல்லை. How when Jesus saw the crowd, he was moved with compassion. திரளான ஜனங்களை பார்த்த பொழுது அவருடைய இருதயம் அப்படியே அசைக்கப்பட்டு இருக்கிறது. மனது உருகினார்னு பார்க்குறேங்க. மனது உருகினார். had a compassion. wonderful, beautiful word. மனது அப்படியே உருகினது. You hard hearted, stiff necked, false professionals of Christianity. சும்மா கிறிஸ்தவத்தை சொல்கிறேன்னுட்டு பொய்யா போதனை பண்ணிட்டு இருக்கிறது. இட்ஸ் another reformed people. This all the reformed hypocrites. சீர்திருத்த மாயமாலக்காரர்கள். I tell you, you have to answer God. தேவனுக்கு நீ பதிலளிக்க வேண்டும். You don't have a heart of compassion for the perishing. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கவலை இல்லை. You don't pray for them. அவர்களுக்காக ஜெபிக்கிறதில்லை. You don't plead in the presence of God for them. அவர்களுக்காக நீ மன்றாடுறதில்லை.
You think that you are a better person than others. You hypocrite. மாயமாலக்காரனே, நீ மற்றவர்களை விட நல்லா இருக்க. I am a good Christian. நல்ல கிறிஸ்தவன். What good Christian you are? You are good Christian of hypocrisy. உன்னுடைய மாயமாலத்தில் நீ நல்ல கிறிஸ்தவன். I tell you. That is not the gospel. அது சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம், the one which affects you, உன்னை பாதிக்கிறது. When you are affected by the gospel, சுவிசேஷம் பாதிக்கப்படும் பொழுது, your heart is moved about the people who are around. மற்றவர்களுக்காக பாரப்படுகிறது. Few days back, 2 to 3 days back, I was concentrating and praying for India, China and America. India, China, America, how many thousands of, ஒரு நாளில் almost around 30,000 people die and go to the hellfire. மரித்து நரகத்துக்கு போகிறவங்க. What compassion I have. I have my cell phone. என்னுடைய ஒவ்வொரு நாட்டில் எத்தனை மக்கள் ஒவ்வொரு நாள் மரிக்கிறாங்க. Yeah, why should I have such a compassion? Yeah, because God saved me. என்னை ரட்சித்திருக்கிறார். Am I worthy for that? அதுக்கு நான் தகுதியானவனா? இல்லை. When I was a wretch in my sin, என்னுடைய பாவத்தில் நான் நிர்பந்தமானவனாக இருக்கும் பொழுது, who can deliver me? I was the cry in my soul. என்னுடைய ஆத்மாவில் யார் விடுதலை ஆக்க முடியும்? God delivered me. தேவன் என்னை விடுதலை ஆக்கினார். Dear people, when I was a student, நான் ஒரு மாணவனாக இருந்த பொழுது, I was with much failures. நிறைய தோற்று போனங்க. Lot of failures. In my studies failures, in my all sides I was a failure. எல்லா பக்கம். No proper dress, சரியான உடை இல்லை. No proper food, சரியான உணவு இல்லை. But I had an old bicycle which was made probably in 47 or something. 1947. That was a cycle bought by my father, which was a hired cycles shop. Cycle shop வாடகை கொடுற கடையில் வாங்கினதுங்க. That was the church cycle I was having. அதான் பட்டிருந்தேன். I had to go to the ladies hostel. I was a student in the college, and there were many of my friends wandering the lawn and the park with girls. என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் அங்கே இருந்த தோட்டத்தில் அங்கே இங்கேயும் பெண்களோடு மாலை கழித்து கொண்டிருந்த வேலைகள் உண்டு. பாய் அந்த சைக்கிளை கிரீச் நாய்ஸ் சாக்கு பை கோணியை கட்டிட்டு பழைய பெட்ரமார்க்ஸ் லைக்கை தூக்கிட்டு நான் போவேன். I used to go with an old Betamax with old sackcloth to spread for the people to sit. Dear people, I thank God there were some young people, now they are old, saved in such meetings. அந்த மாதிரி கூட்டங்களில் சில வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். I used to go to the leprosy hospital. குஷ்டரோகிகளோட ஆஸ்பத்திரிக்கு போவேன். Full of pus and bees. ஈ முக்கியம். But I used to go and tell the gospel. சுவிசேஷத்தை கொடுப்பேன். I remember the same ladies hostel through which they have to go to the hospital. அந்த ஆஸ்பத்திரிக்கு சீ பிடிச்ச கையோட காலில் விரல இல்லாதவங்க கோலை ஊனிக்கிட்டு குஷ்ரோயில் போய் கொண்டிருப்பாங்க. I used to join with them to tell the gospel. சுவிசேஷத்தை கொடுக்கும்படியாக அவர்களோடு நான் சேர்ந்தது. I tell you, dear friend, the power of the gospel, the சுவிசேஷத்தினுடைய வல்லமை, first it changes you. முதலாவது உன்னை அது மாற்றுதுங்க. Unless it changes you, you can't be a power of the gospel to others. அது உன்னை மாற்றலைன்னா நீ மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தின் வல்லமையாக இருக்க மாட்டாய். How much we have. வேதம் சொல்லுகிறது, what is the 17th verse, 17வது வசனம், Romans 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷம் வெளிப்படுது. God's righteousness is revealed through the gospel.
It is not an ordinary thing. அவ்வளோ பெரிதான சுவிசேஷம். So great a salvation. கவலையற்றிருப்போமானால், not only telling கவலைமற்ற, but unless I present the gospel to the people, மற்றவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. Why St. Paul cries? ஏன் விதமாக சொல்கிறாரு? Because through the gospel, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தேவ நீதி, the just shall live by faith. Live by faith. The power of God unto salvation is living by faith. அவன் வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக மாற்றப்படுகிறான். I tell you, dear friend, so-called churches, today's churches are den of thieves. Again I repeat it. சொல்கிறேன், இன்றைக்கி சபைகள் என்று சொல்லப்படும் கள்ளர் கோயிங்க. 1 or 2 churches in a city, I am doubtful even for that. ஒரு பட்டணத்தில் 1-2 சுவிசேஷங்கள் சபைகள். burden for the souls, ஆத்துமாக்களுக்காக நம் பாரத்தோடு laboring for them, அவர்களுக்காக உழைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறது. believers who have got the burden for the souls, ஆத்துமாக்களுக்காக பாரமுள்ள விசுவாசிகள் கொண்ட மக்கள். Oh, I am ashamed even of this church. இந்த சபையை குறித்து கூட நான் வெட்கப்படுறேன். How many of you could say that I am a person who is laboring for the Lord and preaching the gospel in season and out of season? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்க இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? Yes. When I was not having food, now money to cook, to go and eat sumptuously in a hostel, medical college hostels, mess and all, they are rich in food. மருத்துவ கல்லூரியில் சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக எவ்ரி. பட் ஐ forgo that. அதை விட்டுட்டேன். ஏன்னு கேட்டால், நான் ஒரு இந்துன்னு நான் பிகாஸ் ஐ வாஸ் சேவ்ட், நான் ரட்சிக்கப்பட்ட பின்னால் ஆல்மோஸ்ட் ஐ ஸ்பெண்ட் 2.5 years in wasting in the second year. 2.5 வருஷம் 2வது வருஷத்தில் கடத்திட்டேன். I went through a lot of troubles and trials and starvation. பட்டினி, போராட்டம், நெருக்கம். I came to the 3rd year. 3வது வருஷம் வந்தேன். So I can get a good scholarship, நல்ல ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்கும். I can eat very well in the mess of the medical college. மெடிக்கல் கல்லூரியினுடைய சாப்பாட்டு மேஜையில் நல்லா சாப்பிட முடியும். Provided if I get the scholarship, காலேஜ்க்கு பெற்றுக்கொண்டா. But for that I have to tell only one word of lie. அதுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை பொய் தான். Your religion, உன்னுடைய மதம், I have to write as Hindu if I want to get the scholarship. The scholarship வாங்கணும்னு சொன்னால் ஹிந்துன்னு ஒரு பேர் போடணும். It carries thousands of rupees of scholarship. பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கொண்ட ஸ்காலர்ஷிப்புக்கு அந்த ஒரு வார்த்தை தான். Or else I have to write as a Christian. அது ஒரு கிறிஸ்தவன்னு போடணும். In those days for converted people, no scholarship. அந்த நாட்களில் மாறினவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. Dear people, I didn't apply for scholarship. I never, 3rd year, 4th year, final year, I never. 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம், before Christ, I knew Christ, only I got it. ஆண்டவர் அறியாதப்ப நான் பெற்று. otherwise after that I was continuing with all suffering. அதே பாடுகள் தான். So many days without food. I used to go to the hospitals in the 3rd year, 4th year for practical, clinical lessons. ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ நாள் ஐ ரிமெம்பர் ஐ ட்ராங்க் வாட்டர் அண்ட் வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். எத்தனையோ நாள் தண்ணியை குடிச்சிட்டு நான் போயிருக்கிறேங்க. Why?
Dear people, unless it changes you, the power of the gospel, சுவிசேஷத்தினுடைய வல்லமை, I tell you, please go and pray yourself. முதலாவது நீ போய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண. Lord, does this gospel change me? இந்த சுவிசேஷம் என் வாழ்க்கையை முழுக்க மாற்றி இருக்கிறதா? Otherwise change me, Lord. ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லு. ஏன்னு கேட்டால் 18th verse 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அநியாயத்திலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. For the wrath of God is revealed from heaven against all ungodliness and unrighteousness of man. Behold the truth in unrighteousness. அநீதியில் அடக்கி வைக்கிற மக்கள். So when I was suffering, பாடுகளை கடந்து போன பொழுது, I remember I went to the shop. I have been telling again and again, இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், just to buy a aluminum pot, ஒரு அலுமினிய பாத்திரம், because I know how to cook rice, அரிசி சமைக்க தெரியும். I know how to boil dal and mix both, mixing both rice and dal. That's all the cooking I know. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, அரிசி சமைச்சு ஆகாரம், அரிசி சாப்பாடு, பருப்பை வேக வச்சு ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றேன். This is my regular food. I didn't even buy any vegetable even for a day. ஒரு நாள் கூட நான் காய்கறி வாங்கினதே கிடையாது. That's all the cooking I had learned. But when I went to the shop, அந்த கடைக்கு போனப்போ, I told about Christ to that man. அந்த மனுஷனிடத்தில் கிறிஸ்துவ பேசினேன். The next Sunday that man came to the church. அது அடுத்த வாரம் அந்த மனுஷன் சபைக்கு வந்தார். அதுக்கு அடுத்த வாரம் the whole family of 4-5 brothers, 4-5 சகோதரர்களோட முழு குடும்பமே சர்ச்சுக்கு வந்துருச்சு. The power of God, the power of the gospel, தேவனுடைய வல்லமை, சுவிசேஷத்தினுடைய வல்லமை. ஆகவே தான் பவுல் சொல்கிறாரு, இதை பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்பட முடியும்? இஃப் யூ ஆர் எ பிலீவர், நீ ஒரு விசுவாசின்னு சொன்னா, நீ இந்த சுவிசேஷத்துக்கு சாட்சியாக வாழ்கிறையா? நான் கேட்குறேன். ஹானஸ்ட்லி சே திஸ், ஆர் யூ விட்னஸ் ஃபார் திஸ் காஸ்பல்? கேன் யூ சே ஐ எம் எ விட்னஸ் ஃபார் த காஸ்பல்? இந்த சுவிசேஷத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இன்றைக்கு சர்ச்சஸில் எல்லாம் என்ன தெரியுங்களா, மனுஷரை சும்மா பிரியப்படுத்துகிறபடி இவங்களை பிரியப்படுத்துகிறது தான் இன்றைக்கு சர்ச்சஸில் போதனைகள். 10 சொல்கிறாரு, அதே 10வது வசனத்தில், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் அடிக்கடி 2-3 days I really my heart is very much burden. 2-3 நாட்கள் எழுதி எத்தனையோ சர்ச்சஸ், எத்தனையோ மக்கள் so called prayer ஜபம் சொல்ல, all the false preachers and false so called prophets, பொய் தீர்க்கதரிசிகள், பொய் இவங்களெல்லாம் கூட்டி சேர்த்துட்டு ஜபம். Thousands of people are there watching. ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். I tell you dear friend, because you and I fail, நீயும் நானும் தோற்று போகிறதுனால தான் சுவிசேஷத்தினுடைய வல்லமை இன்னும் சரியாக வெளிப்படலை. It is not revealed in your own home. உன்னுடைய வீட்டிலேயே சுவிசேஷத்தினுடைய வல்லமையை அவங்க பார்க்க முடியல. The change that has wrought in your own life, உடைய வாழ்க்கையில் செய்த காரியத்தை அவங்க பார்க்க முடியலைங்க. I am pity this. I feel sad for this. வருத்தப்படுறேன். But the gospel is the power of God unto salvation. சுவிசேஷம் வல்லமை உள்ளது. ஆகவே தான் சொல்றார், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால்
If you and fail, if I fail, oh, I remember the missionaries and the sacrifice. மிஷனரிகள் அவருடைய தியாகங்களை நினைக்கிறார். How many people died and buried in this land? எத்தனை மக்கள் மரித்து இந்த தேசத்தில் அடக்கமனப்பா. They are all the witnesses for this nation. When God judges this nation, இந்த தேசத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது அவர்களெல்லாம் சாட்சிகளாக நிற்பார்கள். They will stand. So dear people, it is the power of God unto salvation. கிறிஸ்துவனுடைய வல்லமை. ஆனால் நீ இந்த சுவிசேஷத்தை அனுபவிச்சிருக்கிறேன்னு சொன்னால், if you say that you enjoy this gospel, the power of God in your life, தேவனுடைய வல்லமை வாழ்க்கையில் அமைச்சுன்னா, if you fail in carrying on this gospel, இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற நீ தவறுகிறவனாக இருப்பாயானால், either you are a hypocrite, நீ ஒரு மாயமாலக்காரன், அல்லது you are falsely saying that you are saved, அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்க நீ பொய்யா சொல்கிற. You say that you are saved, is a false, the பொய். God's power will never be compromised with your low standard of life, saying that you are a converted Christian. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சொல்லி நீ வாழுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த கீழான அளவுகளோடு கூட தேவனுடைய சத்தியம் ஒத்து போகாது. ஒன்று சத்தியம் பொய் அல்லது நீ பொய். Either this truth is false or you are false. Don't seek the truth to have a compromise of your falsehood. உன்னுடைய பொய்யான அளவுக்கு சத்தியத்தை சாட்சியை அழைக்காத. ஏன்னா தேவ கோபாக்கினை வெளிப்படும். God's wrath will. அதை சொல்ல, ஆண்டவரே, let the power of God be experienced by me first. தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையில் அனுபவிக்கப்படட்டும். Lord, you died and shed your very precious blood. இவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினீர். The love of God constrains me. கிறிஸ்துவின் அன்பினை நெருக்கி ஏவுகிறது. Dear people, examine your heart. உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார். ஒன்று சொல்கிறேங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாததுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஐ வாண்ட் டு ஃபினிஷ் வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். இதோடு முடிக்க நான் விரும்புகிறேன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட, காஸ்பல் இஸ் ஃப்ரீ. சுவிசேஷம் இலவசமானது. தட் இஸ் another aspect of the gospel. இன்னொரு முக்கியமாக, இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இது முழுக்க இலவசமானது. nobody can pay for that. அதற்கு விலைக்கரையும் செலுத்த முடியாது. You can't. The whole world, the whole diamonds, the whole money of the world, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வைரம், பொக்கிஷம், பணம், இதெல்லாம் செலுத்தினா கூட அதுக்கு ஈடாகாது. அதனால தான் so great a salvation, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு என்றாகவே வேதம் சொல்லுகிறது. பட் இட்ஸ் ஃப்ரீ. இது இலவசமானது. டு whom? யாருக்கு? டு the one who humbles. தாழ்மைப்படல். The one who really acknowledges as what he is. அவன் என்ன இருக்கான்னு அதை உண்மையாக ஒத்துக்கொள்கிறது. அதுதாங்க தாழ்மை. வாட் இஸ் ஹியூமிலிட்டி? என்ன தாழ்மைங்கிறது? என்ன? வாட் யூ ஆர், யூ ஆர் அக்னாலேஜிங். என்ன இருக்கிறியோ அதை தான் ஒத்துக்கொள்கிற. நோ ஹிப்போக்ரசி. காட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிப்போக்ரேட்ஸ். மாயமாலக்காரர்களிடத்தில் தேவன் விருப்பம் இல்லை. தெர் இஸ் நோ நீட் அண்ட் நோ வேல்யூ ஃபார் யுவர் ஹிப்போக்ரஸி. மாயமாலத்துக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. காட் நோஸ் எவ்ரி திங் ஆஃப் யூ. இன்னும் குறித்து எல்லாமே அறிஞ்சிருக்கிறார். ஆல் தட் யூ ஹேவ் டு டூ இஸ், செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஹவ் ரெச்சட் யூ ஆர். நீ எவ்வளவு நிர்பந்தம். ஹவ் ரெச்சட். பவுல் சொல்ல, ரெச்சட் மேன், நிர்பந்தமான மனுஷன் நான். த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ், பாவிகளில் பிரதான பாவி. அவனுடைய வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துறது, உண்மையான தாழ்த்துதல் தான் ரட்சிப்பினுடைய ஒரே ஒரு கண்டிஷனுங்க. ஒன்லி ஒன் கண்டிஷன் இஸ் டு அக்னாலேஜ். பைபிள் சேஸ் he worketh in you to will and to do his good pleasure. உன் இருதயத்தில் அவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு செயல்படுத்தி அவர் உன்னை ரட்சிப்புக்கு எதுவாக மாற்றுகிறார். நீ உன்னை மாற்றிக்க முடியாது.
ஆனால் அதுக்கு தேவையானது உன் மாயமாலத்தை நீ விடு. ஃபஸ்ட் லீவ் ஆஃப் யுவர் ஹிப்போக்ரசி, லீவ் ஆஃப் யுவர் ஹிப்போக்ரசி. அதுவே உன் ரட்சிப்பினுடைய முதல் படி. அதுதான், நீ மாயமாலத்தை விடு. அதுதான் ரட்சிப்புக்கு முதல் அடி. தாழ்மைப்படுறதுக்கு அதுதான் முக்கிய அடி. நீ மாயமாலத்தை பிடிச்சி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஹோல்டிங் யுவர் ஹிப்போக்ரசி? வில் இட் பி ஆஃப் எனி யூஸ் பிஃபோர் காட்? தேவனுக்கு எதுவும் யூஸ் உபயோகப்படுமா? இல்லை. ஸோ ஷால் பி ஹம்பிள் பிஃபோர் காட். தேவனுக்கு தாழ்த்துமா. லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். நம்ம ஆண்டவருக்கு நாளை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தின் வல்லமை எவ்வளோ பெருசு, ஆனால் என் வாழ்க்கையில் அது இல்லை. ஆண்டவரே, எத்தனை முறை பாவம் என்னை வீழ்த்துது. என்னுடைய கோப சுபாவம், எரிச்சல், கண்டபடி பேசுறது, என் வாழ்க்கையில் சாட்சி இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ்கிறது, உம்மை எவ்வளோ துக்கப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை எவ்வளோ துக்கப்படுத்து. பொறுமையாக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மாற்றும், என்னை மாற்றும். இதுதான் என்னுடைய உண்மையான நிலை. ஆண்டவரே, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. போன வாரம் பார்த்தோம், யார் வேணாலும் ரட்சிக்கப்பட முடியும். ஒரே ஒன்று, தன்னை தாழ்த்துவது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை உண்டு. ஆவியானவரே, நீர் பேசும். எல்லா மாயமாலத்தை எங்கள் எடுத்து போட. ஆண்டவரே, எவ்வளோ காலம் இந்த மாயமாலத்தில் நாங்கள் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையில் எங்களே நாங்களே அழித்து கொண்டு போவோம். மன்னியும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427-67184 98427-67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.